இந்த வைரமுத்து யாரு? மீ டூ குற்றவாளி. பெண்களை கண்டால் இந்த ஆளுக்கு மனநோய். அப்ப மனநோயாளி யாரு? வைரமுத்து மனநோயாளி. பெண்களை கண்டா அவங்களை கற்பழிக்கணும். முதல் பக்கத்துல என்ன இருக்கு? யார் இருக்கார்? மரியாதா புருஷோத்தம் எம்பெருமான் ராமன் படம் தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இப்பயும் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், பார்லிமெண்ட்ல டேபிள்ல பார்க்கலாம். ராமன் படம் தான் கான்ஸ்டிடியூஷனோட முதல் பக்கத்துல இருக்கு. ஆனால் இந்த வைரமுத்து எம்பெருமான் ராமனை மனநோயாளின்னு பேசியிருக்கான். எனக்கு புரியுது. ஏன்னா எல்லா இந்த திராவிடியன் ஸ்டாக்கும் ராமனை கண்டா அவங்களுக்கு என்ன 69-70 ஈவேரா யார் படத்தை செருப்பு மாலை போட்டு செருப்பால் அடிச்சு ஊர்வலம் பண்ணார்? ராமன் படத்தை. ஏன் இவங்களுக்கு ராமன்ட்ட வழக்கே என்ன தெரியுமா? ராமன் என்று சொன்னால் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். அந்த ஒரு இல்லில் இவங்களுக்கு வழக்கு. பாக்கியா வரப்பு தராரு. எவனா ஒரு புண்டாட்டியோட இருந்தா தானே. இந்த வைரமுத்து யாரு? மீ டூ குற்றவாளி. சின்மயி ஸ்ரீபாதா போன்றவர்கள் சமுதாயத்தால் மதிக்கப்படுகின்ற பெண்கள் பல பேர், நாட் 1 or 2, பல பேர் இந்த வைரமுத்துக்கு எதிராக ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மீ டூல இருக்கிற ஆட்சி தத்தாரி அரசாங்கம், இந்து விரோத தீய அரசு. அதனால இன்னமும் வைரமுத்து மாதிரியான சமூக விரோத தீய சக்தி இன்னும் கைது செய்யப்படல. அதுக்காக வைரமுத்து தப்பு பண்ணாதவன் இல்ல. ஆகவே எம்பெருமான் ராமனை எனக்கு பெரிய வருத்தமே ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள். உங்களுக்கு பெருமாள் பக்தி இருக்கான்னு கேட்கிறேன் நான். ஜெகத் ரட்சகனுக்கு அந்த இடத்துல யூ ஷுட் அப்ஜெக்ட். நிறுத்தா எம்பெருமான் ராமனை பேசக்கூடாது. இல்லைன்னா வேற என்ன வைஷ்ணவர், வேற என்ன பெருமாள் பக்தி இருக்கிறவர்? ஆகவே இந்த வைரமுத்துங்கிற தீய சக்தி ஹிந்து விரோதி, சமூக விரோதி. பெண்களை கண்டால் இந்த ஆளுக்கு மனநோய். அப்ப மனநோயாளி யாரு? வைரமுத்து மனநோயாளி. பெண்களை கண்டா அவங்களை கற்பழிக்கணும்.